வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்பவே எல்லாருக்கும் அவசியமான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம எல்லாருமே கனவு காண்ற வீடியோ. அதாவது 100 பவுண்ட் தங்கம் சேமிக்கிறதுக்கு சேமிக்க வழிகள் நான் சொல்ல போகிறேன். மணி சேவிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். நீங்கள் ஸ்லைடை மட்டும் பார்த்துட்டு கொஷின் கேட்காதீங்க, பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட் மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் நிறையா விஷயம் உள்ளே பேசியிருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸ்லேயுமே அந்த சப் டிப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர விஷயம் புரியும். நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை தயார்படுத்திக்கணும், ப்ளஸ் ஃபினான்ஷியலாக நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த ஸ்டெப் வைஸ் நான் போகிறேன். அதே மாதிரி இது ஓவர் நைட்டில் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வே தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம 100 பவுண்ட் தங்கம் சேர்க்கணும். இப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 பவுண்ட் தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணம் வர்றது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு அவசரப்படக்கூடாது. ஒரு வருஷத்தில் 100 பவுண்ட் சேர்க்குறது, 6 மாதம் அதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்குன்னு கொஞ்சம் காலம் எடுக்கும். நம்ம முதல்ல பொறுமையாக இருக்கணும். சரி, 100 பவுண்ட் நம்ம சேர்க்க போகிறோம், ஓகே, பொறுமையாக சேமிக்கணும். நம்ம மனசு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உள்ளம் கிளியராக இருக்கும். அப்போ ஈஸியாக சம்பாதிக்க முடியும். நம்ம எதுக்குமே அவசரப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவசரப்படுற காரியம் கண்டிப்பாக சிதறும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் நம்ம நினைக்க முடியாத வேகத்தில் கூட நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனேயே ரொம்ப ஆர்வமோ பட்டுட்டு அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வீணாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க. ஓகே, நிறைய பேர் அதே மாதிரி டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் சேர்க்க போகிறீங்க 100 பவுண்ட்னா நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் பொறுமையை சோதிப்பாங்க. டிஸ்கரேஜ் பண்ணவங்க மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நான் சேர்க்க போகிறேன், ஓகே, எப்போ சேர்க்க முடியுமோ நான் அப்போதைக்கு 100 பவுண்ட் சேர்த்து முடிச்சிடுவேன். நீங்கள் எதுவுமே டைம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக நான் சேர்க்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன்னு ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்காத நாட்களுக்குள்ள உங்களால் சேமிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு டிப். ஸோ பொறுமையை கடைபிடிங்க. இது யாருக்கிட்டையும் சேர்க்க போகிறேங்கிறத சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா, 100 பவுண்ட் நகை சேர்க்குறதுக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா திட்டமிடல், அதாவது பிளானிங். 100 பவுண்ட் நகை சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக பணம் அவசியம். நம்ம வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாக தங்கம் வாங்குறதுக்கே செலவழிச்சிட்டோன்னா நமக்கு சாப்பாட்டுக்கும் மற்ற அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கும் பணம் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி திட்டமிடணும்னா, ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1, உங்களோட குடும்ப வருமானம் வருதா, அந்த வருமானமை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வீட்டு செலவுக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, மற்ற எல்லா தேவைகளுக்கும் பட்ஜெட் போட்டு பிரித்து வச்சுட்டு ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சிடணும் தங்கம் வாங்குறதுக்குன்னு. ஓகே, ஒவ்வொரு குடும்ப வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சில குடும்பங்களில் 500, 1000, 2000, கொஞ்சம் வருமானம் அதிகமாக உள்ளவங்க 5000 வரைக்கும் என்ன செய்வாங்க? தங்கம் வாங்கன்னு எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களால் உங்கள் குடும்ப வருமானம் எவ்வளோ வருமானத்தில் இருக்கீங்க, செலவுக்கு எவ்வளோ வேணும், அதெல்லாம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ உங்களால் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க முடியுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ 10,000 சம்பளம் வாங்குறீங்க, 10,000 உங்கள் ஃபேமிலி ரன் பண்ண ஆகும்னா நீங்கள் 10,000 தங்கம் வாங்க சேர்க்க போகிறேன்னா ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஃபேமிலி அது பாட்டுக்கு ஓடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளவு சேமிக்க முடியும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிவு பண்ணுங்கள். அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஸோ இந்த தங்கத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுனால வேறு எந்த செலவும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி எடுத்து வைக்க முடிஞ்சால் அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் மாதம் அதை எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு டிப்பு அதுதான். அடுத்த விஷயம் ஓகே, எனக்கு ஒரு மாதம் நீங்கள் 500, 1000 எடுத்து வச்சிங்கன்னா தங்கம் வாங்குறது லேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வருமானத்தை பெருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஓவர் டைம் பார்த்து வேறு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? இப்போ 2000 வருமானம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, இல்லை 3000 எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குது. அப்படி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா நீங்கள் முழுசாக தங்கம் வாங்க சேர்த்துடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரைமரியாக
பார்க்கக்கூடிய ஜாபில் உங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிடுறீங்க. அது இல்லாமல் ஒரு சிறு தொகை தங்கம் வாங்க எடுத்துடுறீங்க. அப்போ அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஒரு ஓவர் டைமோ பார்க்குறப்ப அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து என்ன செய்யலாம், அது உங்கள் குடும்ப செலவுக்கு தேவைப்படுது, அப்படியே தங்கம் வாங்குறதுக்கு சேர்த்துடலாம். அப்போ 2 வகையில் இப்போ சேர்க்குறீங்களா, ஒன்று வந்து மாதம் ஒரு தொகை உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு சிறு தொகை எடுத்து வச்சிடுறீங்க, அப்புறம் ஓவர் டைமோ பார்ட் டைம் ஜாபோ பார்த்து ஒரு தொகை எடுத்து வச்சிடுறீங்க. ஓகே, சில பேருக்கு வந்து எல்லாராலையும் பார்ட் டைம் ஜாபோ ஓவர் டைமோ பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஓகே, உங்கள் ஆஃபீஸில் முடிஞ்சால் ஓவர் டைம் பாருங்கள், இல்லையா நீங்கள் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் தேடி அதில் வரக்கூடிய வருமானத்தை இப்போ தங்கம் வாங்குறதுக்குன்னு சேர்க்க ஆரம்பிங்க. இது 2வது டிப்பு. 3வது டிப் என்ன அப்படின்னா, சில சமயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கலாம். ஆஃபீஸில் அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பிஎஃப் கட்டுவோம். அப்போ நம்ம என்ன செய்யும், பிஎஃப் வந்து இப்போ கம்பெனி மாறுறோம், அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனி நேமை மாற்றுறதுனால பிஎஃப் வந்து சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சான்ஸ் வந்து மாதம்லாம் கிடைக்காது, எப்போயோ ஒரு டைம் கிடைக்கும். அப்போ வந்து பல்க் அமௌண்ட்டாக வரும். ஓகேவா, பிஎஃப் வந்து பல்க் அமௌண்ட்டாக வரப்போ. அப்புறம் அரியர்ஸ், இப்போ நமக்கு ஏதாவது வந்து சம்பளம் வந்து விட்டு போன அரியர்ஸ் இல்லை லீவ் சம்பளம் இந்த மாதிரி கிடைக்கும். பிஎல்லாம் வந்து சில ப்ரைவேட் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரியர்ஸ் கிடைக்கிறப்பையோ இல்லை போனஸ், இப்போ கம்பெனி நல்லா போடுச்சு அப்படின்னா போனஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வேலை பார்க்குற இடத்துலேருந்து எதிர்பாராமல் சில சமயம் அது எப்பயாவது அத்திப்பூத்தர் போல் நடக்கும். அப்படி சில பெருந்தொகைகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய தொகைகளை நீங்கள் என்ன செய்யலாம், பல்காக சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎஃப் வந்து ஒரு சில பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரும். அப்போ வந்து நீங்கள் 3 லட்சத்துக்குமே தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கிட்டு மிச்சம் 1.5 லட்ச ரூபாய் ஃபிக்ஸடில் போடலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எதிர்பார்க்காம நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் நீங்கள் தங்கம் வாங்குறதுக்குன்னு எடுத்து வச்சிடலாம். ஓகேவா. 4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாமானியமாக எல்லார் வீட்லேயுமே நடக்கும். இப்போ நம்மளோட அப்பா அம்மா நமக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்களோட சொத்தை பிரித்து தரப்போ நமக்கு சொத்தாக கொடுப்பாங்க, இல்லை சொத்தை விற்று பணத்தை ஷேர் பண்ணுவாங்க. இல்லை சில சமயம் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து அவங்களோட நகைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா பண ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் தங்கம் வாங்குறதுக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் வேறு ஏதாவது இடம் வாங்கி போடலாம். அந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒரு சொத்து ஃபார்மாக வாங்கலாம். அப்போ நீங்கள் முழுவதுமாக ஒரு நிலத்தில் போடாமல் அதில் வர ஒரு பாதி தொகை, ஒரு பல்க் தொகையை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், தங்கம் வாங்கன்னு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்கனவே ஒரு 3 டிப் சேர்த்துட்டீங்க. இப்போ 4வது டிப்பில் வரக்கூடிய பெருந்தொகை நீங்கள் சேர்க்குற பொழுது இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அது கொஞ்சம் பல்காக தான் வரும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து தங்கம் வாங்க எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டுக்கோங்க. 5வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பெருந்தொகையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது எப்போயாவது கிடைக்கும். ஆனால் நமக்கு மாதம் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது சேர்க்கணும். மாதம் ஒரு சிறு தொகை டிப்பில் ஒன்று சொன்ன மாதிரி எடுத்து வைக்கிறது போக நமக்கு வேறு ஏதாவது சிறு சேமிப்பு நம்ம வீட்டில் செஞ்சிட்ருப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் கூட சிறு சேமிப்பு வீடியோ அடிக்கடி போட்டேன். அது மாதிரி நீங்கள் பெண்கள் சிறு சேமிப்பு செய்வீங்க. அந்த மாதிரி சிறு சேமிப்பு செய்யக்கூடிய பணம் அது சின்ன தொகையாக இருந்தாலும் அதையும் எடுத்து வைங்க. இப்போ நிறைய பேருக்கு மகளிர் உதவித்தொகை கிடைக்குது மாதம் 1000 ரூபா தானே, பரவாயில்ல. நீங்கள் 12 மாதம் எடுத்து வச்சிங்கனாலே 12,000 ரூபா வரும். அதையும் நீங்கள் தங்கம் வாங்க சேர்க்கலாம். இல்லை கணவர் உங்கள் வீட்டுக்கு தருவாங்கள்ல, மாத செலவுக்கு தரக்கூடிய பணத்தில் நீங்கள் மிச்சம் பண்ணுறது, இல்லை பண்டிகை சமயத்துலையோ இல்லை பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ பிறந்தநாள் சமயத்துலையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் செலவுக்குன்னு தருவாங்க இல்லையா, ட்ரெஸ் எடுத்துக்க சொல்கிறது, இல்லை வீட்டில் அப்பா அம்மா தர்றது, இல்லை ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய கேஷ் அமௌண்ட், இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன செய்யலாம், சிறுக சேமித்து இதையுமே தங்கம் வாங்கன்னு சேர்க்கலாம். ஸோ இதெல்லாமே சின்ன தொகை தான். ஆனால் நீங்கள் இதை வருஷக்கணக்காக ஒரு வருஷம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தங்கம் வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது 5வது டிப். இது இல்லாமல் 6வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த 5 விஷயம் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக சேர்க்கணுன்னா ஏதாவது ஒரு சிறு தொழிலை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இப்போ கணவர் வந்து வேலைக்கு போவாங்க, அவரோட சம்பளம் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டிலையே என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு தொழில் செய்ய முடிஞ்சுன்னா தொழில் செஞ்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே தங்கம் வாங்குறதுக்கு சேமிக்கலாம். இல்லை எனக்கு தொழிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் என் கணவர் வாங்கக்கூடிய வருமானமே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு வேலைக்கு
போகலாம். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை செஞ்சு எனக்கு மாதம் ஆனால் சம்பளம் வந்தால் போதும், நான் அதை அப்படியே தங்கம் வாங்க சேமிக்கிறேன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், அப்படியே நீங்கள் வேலைக்கு போய் கொஞ்சம் பணத்தை சேமிக்கலாம். அப்படி வரக்கூடிய வருமானத்தை அப்படியே முழுசாக சேமிச்சிடலாம். இப்போ பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி 6 டிப்ஸ் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிச்சுட்டு வரீங்க. 3வது ஸ்டெப் என்ன, பணம் சேமிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ எப்போ தங்க நகையை வாங்குறது அப்படின்னு, நீங்கள் தங்க நாணயங்களாகவோ இல்லை தங்க நகைகளாகவோ வாங்கலாம். ஆனால் நீங்கள் நான் மாதம் நான் 6000 ரூபா சேர்த்துருக்கேன், நான் ஒரு கிராம அப்படி வாங்குறேங்கன்னா உங்களுக்கு நிறைய செய்கூலி சேதாரம் போகும். மினிமம் 1 பவுனுக்கான 1 பவுன் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு சேர்ந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு பவுனாக கூட வாங்குங்க. அது 6 மாதத்தில் நீங்கள் 1 பவுனுக்கான இப்போ 50,000 1 பவுன்னா நீங்கள் 50,000 சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு போய் 1 பவுன் வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட் பிஎஃப் அமௌண்ட் கிடைக்குது, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கலான்னா டக்குன்னு போய் 4 பவுனை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி 1 பவுன் இல்லை 1 பவுனுக்கு அதிகமாக தங்கம் வாங்குறதுக்கான தொகை சேர்ந்த உடனே அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பவுனாக எடுத்துருங்க. 1 பவுனுக்கு கம்மியாக வாங்காதீங்க, 1 பவுன் மொத்தமாக போய் வாங்குங்க. அதுதான் வந்து லாபம் அப்படின்வாங்க. எனக்கு மாதம் எனக்கு கிடைக்கக்கூடிய தொகையை நீங்கள் ஆர்டியாக போட்டு கூட என்ன செய்யலாம், வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷம் ஆர்டி பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆர்டி போட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் தங்க நகைகள் எடுக்கலாம். தங்க நகை சீட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் சீட்டு வந்து நான் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் இருக்கிற ஏரியா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அங்கே நம்பகமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆர்டி போட்டு தங்கமாக எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலையே சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் ஒரு 40,000 48,000 வந்துச்சுன்னா போய் அப்படியே 1 பவுன் தங்க காசாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ நான் இப்போ 2 வருஷமாக தங்கம் வாங்கலை, நான் இனிமே தான் வந்து பிளான் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் தங்கம் வாங்க சேமிக்க ஆரம்பித்த உடனே நான் கண்டிப்பாக வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் போங்க, இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அட்லீஸ்ட் கூடிய சீக்கிரத்தில் நகைகளை சேர்த்துருவீங்க. ஏன்னா உங்களோட வருமானத்தை பொறுத்து அது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.